ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குளிர்காலத்தில் வைட்டமின் டி ரொம்ப முக்கியம். நம்ம போனோட ஸ்ட்ரென்த்துக்கு வைட்டமின் டி கிடைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த வைட்டமின் டி நேச்சுரலாக கிடைக்கிறது சன்லைட்டில் தான். பட் இந்த கிளைமேட்டில் நம்ம சன்லைட் பார்க்குறதே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வைட்டமின் டிக்காக என்ன பண்ணலாம், ஏன் குளிர்காலத்தில் வைட்டமின் டி முக்கியம், நம்மளுக்கு சன்லைட் எந்த டைமில் கிடைக்கும், அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் நம்ம உடம்புக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள். இதில் இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுற பாயிண்ட்ஸாக மட்டும்தான் இருக்க போகுது. ஓகே, வைட்டமின் டி நம்ம பாடிக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம பாடியை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எந்த வகையில் ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னா, உங்களோட இம்யூனிட்டி பவர் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு நேச்சுரலான மருந்து விட்டமின் டியாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம செலவு பண்ணி நம்ம ஃபுட் மூலியமாக எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சன்லைட்டில் ஈஸியாகவே நம்மளுக்கு கிடைச்சிட போகுது. விட்டமின் டி நல்லா இருக்கும்போது உங்களோட போனோட ஹெல்த் நல்லாயிருக்கும். இந்த குளிர்காலத்தில் போன் அடி விழுகிறது ரொம்ப ஈஸியாக நடக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நம்னஸ் ஃபீல் ஆகிறதா இருக்கலாம், இந்த ரொமட்டோட ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி, பார்க்கின்சன் மாதிரி டிசீஸ்லாம் ரொம்ப ஈஸியாக பரவும், வீக்னஸ் ஆகும், பாடி வீக்னஸ் ஆகும். ஸோ இந்த போனை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது விட்டமின் டி கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு போனை ப்ரொடெக்ட் பண்ணுற விஷயம் நல்லபடியாக நடக்கும். இது சன்லைட்லேயே கிடைக்கும். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு போக போக ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குளிர்காலத்தில் வெயில் நம்ம கண்ணில் படுறதே இல்லை அப்படிங்கிறனால விட்டமின் டி கம்மியாக கிடைக்குமோ அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா நேச்சுரலாக குளிர்காலத்தில் நம்ம வெயில் பார்க்குறதே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷமாவது எப்படியாவது ஒரு டைம் வெயிலில் போய் நிற்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இது காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 2 மணிக்குள்ளே உங்கள் தலையிலையோ அதே மாதிரி உங்கள் கையில் படுற வெயில் ரொம்ப நல்லது. இதுக்காக ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே பெரிய விஷயம். இது கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிசீஸுமே வராது. நேச்சுரலே உங்களையே காப்பாற்றிக்கும். சன்லைட்டுக்காக நம்ம வெளியில் போய் நிற்கும் போது சன்லைட்டை நம்ம பாடியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா இப்போ தானே நீங்கள் சன்லைட்டு தான் உங்களே ப்ரொடெக்ட் பண்ணது அப்படின்னு நீங்கள் சன்லைட்லேருந்து ப்ரொடெக்ட் ஆகும். ஆமாம், என்ன காரணம் அப்படின்னா ஸ்கின் இருக்கு இல்லையா, ஸ்கின் டேன் ஆகாமல் இருக்கணும். ஸ்கின் மூலிமா வர டிசீஸ் எதுவுமே வராமல் இருக்கணும். சன்லைட் மூலிமா நமக்கு ஸ்கின்ல கேன்சர் மாதிரியான டிசீஸ்லாம் இப்போ ரொம்பவே பரவிட்டு இருக்கு. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியான ட்ரெஸ்ஸு, கரெக்டான ட்ரெஸ், கையில் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் மாதிரி க்ரீம்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இதெல்லாமே ஸ்கின் டேன் ஆகாமையும் ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராமையும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அதுவும் அவசியம். விட்டமின் டிக்காக போய் நிற்கும் போது வேறு டிசீஸ் எதாமல் வராமல் இருக்கிறவும் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஓகே, இவ்வளோ நேரம் சன்லைட் அதே மாதிரி விட்டமின் டி, சன்லைட், விட்டமின் டி இது மட்டுமே பேசிகிட்டு இருந்தோம். இதில் ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் இருக்குது. அதையும் நான் இப்போ ரிவீல் பண்ண போகிறேன். என்ன சீக்ரெட் அப்படின்னா, நீங்கள் சன்லைட்டில் நிற்கும் போது உங்கள் டிப்ரெஷன் லெவல் கம்மியாகும். நீங்கள் லோன்லியாக இருக்கிறதா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதா இருக்கலாம். இது எல்லாமே கம்மி பண்ணுறது நேச்சுரலாகவே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய சீக்ரெட், உங்கள் பிளட் ப்ரெஷரை, உங்கள் பிபி லெவலை கம்மி பண்ணுறதுக்கும் சன்லைட் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம சன்லைட்டோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி சன்லைட் எவ்வளோ முக்கியம், விட்டமின் டினா என்ன, இது மூலிமா வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முழுசாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ நாள் வரைக்குமே நம்ம வீடியோவை நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைபர் இல்லாமல் போயிட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இது மாதிரி நிறையா வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்களோட சன்லைட் டைம் என்ன, நீங்கள் சன்லைட்டுக்கு எப்போ போய் வெளியில் நிற்கிறீங்க? இல்லை நான் சன்லைட்டுக்காகலாம் போய் நிற்கிறது இல்லை, ஏதோ நார்மலாக நான் ஒர்க் பண்ணுறப்போ அதுவோ பட்டா உண்டு அப்படின்னு இருக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி டயட் வேணும், விட்டமின் டி சம்மந்தப்பட்ட டயட்ஸ் எதாவது வேணும்னா கூட எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பர்சனல் டயட் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அந்த ஹெல்ப் என்னால் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை க்ரோ பண்ணுறதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்யூ.